சதுசேயர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. ரொம்ப கவனமா கவனிக்கணும். இவங்க உபதேசத்துல பிரச்சனை. இப்ப நான் உங்களுக்கு பைபிள் ரெஃபரன்சஸ் எல்லாம் காண்பித்து கொடுக்க முடியவில்லை, அதனால அவங்களுக்கு வேகமா அந்த காரியங்களை பைபிள்ல இருந்து சொல்லிக்கொண்டே போகிறேன். எவ்ரிதிங் தே ஆர் பெர்ஃபெக்ட். ஆனா எதுல பிரச்சனைனா உபதேசத்துல பிரச்சனை. உபதேசத்தை ஜனங்கள் கேட்க விரும்பல. புதிய ஏற்பாட்டு சபையில உபதேசத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. உபதேசங்கள் எதற்காக கொடுக்கப்படுகிறது? கடிந்து கொள்ளுவதற்காக, சீர்படுத்துவதற்காக. உபதேசங்கள் இளம் புல்லுக்கு மேல இறங்குகிற பணியை போல உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது. சபை என்பது மோட்டிவேட் பண்ணுகிற இடம் அல்ல. சபை என்கிறது என்கரேஜிங் வேர்ட்ஸ் மாத்திரம் பேசுகிற இடம் அல்ல. சபை என்கிறது உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை தூக்கி சுமப்பார், உன்னை பறக்க வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பொய்யான சாந்தை மேலே மேலே பூசுகிற இடம் அல்ல சபை. சபை என்பது சீளை கண்டுபிடித்து பிதுக்குகிற இடம். அதான் சபை. ஏன் ரட்சிக்கப்பட்டவனை தேவன் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது? ஏன்னா சபை அவனுக்கு அவசியம். எதுக்கு அவசியம்? அவன் வளர வேண்டும், அவன் உயர வேண்டும். அவனுடைய ஜீவிதத்துல ஆங்காங்கே காணப்படுகிற அந்த சீலை கண்டுபிடிச்சு சீலை பிதக்கணும். சீலை பிதுக்காம காயம் மாறுமா என்றால் ஒரு நாளும் ஆறவே ஆறாது. எவ்வளவு பெரிய டாக்டர் போய் பார்த்தாலும், ஒருவேளை உங்க சபையில டாக்டர்ஸ் இருக்கலாம், எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் போய் பார்த்தாலும் சீல் பிதுக்கப்படாமல் காயம் மாறுவதில்லை. சபையை தேவன் அதுக்காக வச்சார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அந்த ஆதி காலத்து திருச்சபை மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே தரித்திருந்தார்கள். உபதேசம், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஆங்கில வேதம் இன்ஸ்ட்ரக்ஷன். சபை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற இடம். சபையிலே ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சிருக்கு. பல உபதேசங்கள் சபையில் இருக்கிறது. அதுல இந்த சதுசேயர்கள் குழம்பி போன காரியம் என்ன அப்படின்னா, உபதேசத்தில் அவனுக்கு ஒரு புளிப்பு இருந்தது. உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். உயிர்த்தெழுதலே இல்லைன்னா நாம எதுக்காக வாழுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவில்லை. ரொம்ப கவனமாக நாம் வாழ வேண்டிய கால கட்டாயத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம் சபையே. நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல ஏராளமான வசனங்கள் போதிக்கப்படுகிறது. ஒரு மாதிரிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற பொழுது எது சரி எது தவறு, இதுதான் கரெக்டா, இது பிப்ளிக்கலா, இது அன்பிப்ளிக்கலா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத அளவுக்கு